அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாம ஹலால் முறையில நம்ம நிதிய எப்படி கையாள்றதுன்னு பார்க்க போறோம். சரி, முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க பயன்படுத்துற பணம் உண்மையாவே ரிபா இல்லாத பணமா? அதுக்கு பதில் தெரியணும்னா முதல்ல ரிஃபானா என்னன்னு புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொன்னா அது வட்டி தான். ரிபாவை தவிர்க்கிறது ஒரு நிதி முடிவு மட்டும் இல்ல, இஸ்லாம்ல இது ரொம்ப கடுமையா தடை செய்யப்பட்டிருக்கு. சரி, முதல் பொறி எங்க இருக்குன்னு பாப்போமா? நம்மளோட அன்றாட செலவுகள்ல தான், அதாவது கிரெடிட் கார்டுகள்ல. பணம் கட்டுறதுல தாமதமானா அது வட்டிக்கு வழிவகுக்கும். இதுக்கு ஹலால் மாற்று சேமிச்சு வாங்குறது தான். அடுத்ததா நம்ம சேமிப்பு பழக்கத்துல மறைஞ்சிருக்கிற ஆபத்துக்களை பத்தி பார்க்கலாம். சாதாரண சேமிப்பு கணக்குகள்ல வர்ற வட்டி ரிபா தான். இதுக்கு ஷரியா அடிப்படையிலான லாப பகிர்வு கணக்குகள் ஒரு நல்ல மாற்று. அப்போ இந்த ஷரியா சரிபார்க்கப்பட்ட முதலீடுகள்னா என்ன? வாங்க அத பத்தி பாப்போம். அதாவது இஸ்லாத்துல தடை செய்யப்பட்ட மது, சூதாட்டம், வட்டி மாதிரியான தொழில்கள்ல முதலீடு செய்யாம இருக்கிறது. இப்ப மூணாவது பொறி, அதாவது பெரிய தேவைகளுக்காக நாம வாங்குற கடன்கள்ல இருக்கிற பிரச்சனை. வட்டி அடிப்படையிலான கடன்கள் நேரடியான ரிபா. ஹலால் முறையில நிதி தர நிறுவனங்கள நாம அணுகலாம். சரி, இந்த ஆபத்துகள்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு தெளிவான வழி இருக்கு. அது என்னன்னு பாப்போம். இந்த 3 விஷயங்களை செஞ்சாலே போதும். உங்க கணக்குகளை சரிபாருங்க, ஹலால் வழியை தேர்ந்தெடுங்க, தேவைப்பட்டா உதவி கேளுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிபா இல்லாத வாழ்க்கைங்கிறது ஒரே நாள்ல வர்றதில்ல. அது ஒரு தொடர் பயணம். அப்போ யோசிச்சு சொல்லுங்க, இந்த பயணத்துல நீங்க இன்னைக்கு எடுக்க போற சின்ன அடி என்ன?